இன்டீரியர் மட்டும் இல்ல, பால்கனி கூட பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. சாரி வித்யா. எதுக்கு? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். சாரி எதுக்கு? எனக்கு எந்த கோவமும் இல்ல. உனக்கு கோவம் கம்மியாகணும் தான் நான் சைலண்ட் ஆயிட்டேன். ஆனா உன் கோபத்துல கூட எனக்கு காதல் தான் தெரிஞ்சது. I love you. I love you too. அன்னைக்கு மிஸ் ஆனது இன்னைக்கு நைட் பிளான் பண்ணலாமா? இன்னைக்கு எதுக்கு? வெயிட் பண்ணு. எவ்வளவு நேரம் தான் பிரியாணி போட்டதே பார்த்துட்டு இருக்கிறது? சுட சுட எடுத்து சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். Can I speak to Subha please? சுபானா என்னது இது? ஹனிமூனோட ரூல்ஸ் லிஸ்டா? இது ஜாயினிங் லெட்டர். ஓ கங்க்ராட்ஸ். மண்டேல இருந்து ஜாயின் பண்ணனும். அப்ப நம்ம ஹனிமூன் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். நோவே, முடியாது. சரி, எங்க போலான்னு சொல்லு. பாரிஸ். பர்ஸ்ல அவ்ளோ காசு இருக்கா? நீ ஊன் மட்டும் சொல்லு. வேர்ல்ட் டூர்க்கே நான் பிளான் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி, ஆக்ரா. இப்ப ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? அப்போ ஊட்டி. இதுக்கும் ஏதாச்சும் காரணம் சொல்லாத. எனக்கு அவ்வளவு டைம் இல்ல வாசு. 2 நாள்ல முடியணும். இங்க பக்கத்துல ஏதாவது பிளேஸ் இருந்தா சொல்லு. அதுக்கு பேரு ஹனிமூன்னு சொல்ல மாட்டாங்க செல்லம், அவுட்டிங்னு சொல்லுவாங்க. வெளிய சுத்துறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கியே. தனியா சுத்துறதுக்கு இல்லடி, உன் கூட சேர்ந்து சுத்துறதுக்கு. நான் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன் தெரியுமா நம்ம ஹனிமூன் மேல. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இங்க நம்மள ரீச் ஆக வைக்கும். முடிஞ்சதா? ம். Bye bye. ஹெல்மெட் இன்னைக்கு போடலையா? அதான் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ. ஓய், ஆபீஸ் இந்த பக்கம். ஹலோ. ஹலோ. ஹாய். So, this is your desk. Thank you so much. So, Hello. Vidya, right? Hi sir. Hi, welcome to the office. Thank you so much. This is your ID card and Thank you. this is your seat. All the best Vidya. Do your best. முடிஞ்சிடும். ஐயோ, புதன்கிழமைக்குள்ள முடிச்சு வைக்கிறேன். பக்காவா. என்னையா வாசு, லீவு கேட்ட ஹனிமூன்னு சொன்ன? சும்மா இருங்க சார். எவ்வளவு நாள் தான் லீவ் எடுக்கிறது? ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க சார். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காராதீங்க. அம்மாடியோ. புரிஞ்சு போச்சு. இவனை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பானா? வாசு.
என்கிட்ட ஆல்ரெடி ஒன்னு இருக்கு. ம்? ஆனா இது அதோட நல்லா இருக்கு. இத பார்த்தோனே உனக்கு என்ன தோணுது? டைம் இஸ் ப்ரிஷியஸ். டைம் இஸ் செலக்டிவ். அது ஐன்ஸ்டைன் ஆல்ரெடி இங்கிலீஷ்ல சொல்றாரு. நீ தமிழ்ல சொல்லு. எல்லாத்துக்குமே ஒரு டைம் வரும். அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓ. ம்? ம். காலர். ஏய் என்ன யூடியூப் வீடியோ பார்த்து சமைச்சிட்டு இருக்கியா? ஆ? இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணலாம்னு சொன்னால இவ. ஆமா, பாயாசத்துல பாலை போடுறதை விட தயிரை போட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல? பாயசத்தை பால்ல தான் செய்வாங்க. தயிர்ல செஞ்சா அதுக்கு பேரே வேற. ம்? ம். உண்மையை சொல்லு. நீ என்கிட்ட டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கியா? ஏ, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட ஏதாச்சும் சீக்ரெட் வச்சிருக்கியா? ஆ? என்ன சீக்ரெட்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? 20 வருஷ வாழ்க்கையோ 10 நாள்ல சொன்னல. ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிருக்கலாம். ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு உன் ஃபோன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. என்ன பார்த்த? முதல்ல எதுக்கு என் போனை எடுத்த? உனக்கு அவ்வளவு பிரைவசி வேணும்னா உன் ஃபோன் பாஸ்வேர்டு ஏன் எனக்கு சொன்ன? நீ இப்படி மேனஸ் இல்லாம பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுல்ல. சரி, எதுக்கு இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச? ஹே, ஓவர் ஆக்ஷன் பண்ணாம என்ன விஷயம் நீ சொல்லு. பிட்காயின்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்லன்னா கேக்குறேன் உன்கிட்ட. இதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா? அது எப்பவோ காலேஜ் டேஸ்ல இருந்து பண்ற. சேவிங்ஸ்க்காக பண்ற வாசு. நான் லோன் எடுத்து அன்னைக்கு வேர்ல்ட் டூர் போலான்னு சொல்லும்போதெல்லாம் சும்மா இருந்தா இதை பத்தி அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. டூரே வேணான்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன லோனு இஎம்ஐன்னு எதேதோ சொல்லிட்டு இருக்க. சரி, அந்த சேவிங்ஸ்ல இருந்து எனக்கு கொஞ்சம் காசு கொடு, போலாம். ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அந்த பணத்தை தொட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க. அப்படின்னா என்ன? கொடுக்க மாட்டேன்னு இன்டைரக்டா சொல்றியா? இப்ப அவ்வளவு செலவு பண்ணி நம்ம டூர் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். ஓ, என்ன இருந்தாலும் உன் காசு இல்ல, உன் இஷ்டம். வாசு, உன்னோட காசோ என்னோட காசோ, என்னோட பதில் அதான் வாசு. எனக்கு காசு வேணாம், விடு. நான் சம்பாரிச்சு காசு வரும்போது நான் உன்னை கூட்டு போய்க்கிறேன். இல்லைன்னா வேணாம். நான் உன்கிட்ட மட்டும் 1 ரூபாய் கேட்க மாட்டேன். அட, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேனா? தேவையில்லாம கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். அதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. இன்னொரு வாட்டி உன்கிட்ட காசு கேட்ட செருப்பை கழட்டி அடி. அப்ப தெரியும் என் திமிரு என்னன்ட்டு. உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கணும்னு இல்ல வாசு. உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்ல. உனக்கு பிடிச்சதை செய்யறேன், ஆனா எனக்கு பிடிக்காததை எதையும் செய்ய மாட்டேன். சொல்றதை செய்யக்கூடாது, கேட்டா கொடுக்கூடாதுன்னு மென்டலி ஃபிக்ஸ் ஆயிட்டல. பிக்ஸ் ஆயிட்டல்ல, அப்படியே இருக்கட்டும். கண்டிஷன்ஸும் போடுவ, என்ன கண்ட்ரோல்ல வச்சுக்க பாப்பல. ஹலோ வாசு, ஒரு நிமிஷம் இல்ல. நீ என் கண்ட்ரோல்ல இருக்க நீயா நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ என் கண்ட்ரோல்ல இல்ல. உன் கண்ட்ரோல் இல்லாம தான் நீ சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கனா? என்ன பண்ற? சமைக்க சொன்னா சமையல் ரூமா நாஸ்தி பண்ணி வைக்கிற. வாஷிங் மிஷின்ல துணியை போட்டா நல்ல துணியை அழுக்காக்குற, வெள்ளையா இருக்க துணியை கலர் ஆக்குற. உன்கிட்ட நான் ஒரு வேலை சொன்னா திரும்ப நீ எனக்கு 10 வேலை வைக்கிற. அப்ப அந்த ஒரு வேலையை நீயே செய்ய. வேலையே செய்யாம நீ இப்பவே இவ்வளவு பேசுறல. 16 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்த எவ்வளவுமே உன்ன மாதிரி நான் பார்த்ததே இல்ல, தெரியுமா? வித்யா, ஐம் சாரி. நான் வேணும். ஓ, நான் ஃபீல் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு விஷயத்த நினைச்சேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. என்னது அது? கழுதைக்கு எங்க தெரிய போகுது கற்பூரத்தோட வாசனை? அப்படின்னா நான் கழுதையா? நான் கற்பூரம்னு சொல்றேன்.
அதோட காஸ்ட் 3000 rupees. என்னோட காசுல வாங்கினது. இத தூக்கி உடைக்கணும்னா நான் தான் உடைக்கணும். காரணம் இல்லாம கலகத்தை நாரதரால கூட உருவாக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா ஜோடியா இருந்தா அவங்க ஈகோவே போதும். இந்த 2 ஜோடி என்ன யோசிச்சுட்டு இருக்கு? சொல்றதுக்கு என்ன இருக்கு? மனைவி பேச்சு கேட்டா நல்லா தான் இருப்பாங்க. புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்காதப்போ அவ பேச்ச எப்படி கேட்கறது? உங்க ஆண் பக்தர்களுக்கு பிரச்சனைனாலும் அவங்க பொண்டாட்டி தான் வருவாங்க. எந்த யுகத்துல எந்த அவதாரம்? வேற எந்த அவதாரமும் எதுக்கு? உங்களை லட்சுமி நாராயணன் கூப்பிடுவாங்களே தவிர நாராயண லட்சுமின்னு கூப்பிட மாட்டாங்களே. லட்சுமி இருந்தாதான் எல்லாருக்கும் இந்த நாராயணனுக்கும் மரியாதை. சரியா தானே சொல்றாங்க சுவாமி. அவனாவது தப்பு பண்ணாதான் கோச்சுக்கிறான். ஆனா நீங்க கோச்சுக்கிட்டு தப்பு பண்ண போறீங்களா சுவாமி? அவசரத்துல வாங்கின கடனால ஸ்ரீனிவாசனே பிரச்சனையில தான் இருக்காரு. நாரதா சுவாமி, அவன் நடுவுல என்னமோ சொன்னான். என்னது? தாம்பத்தியத்துல திமிரா? அப்படி இல்ல சுவாமி. சம்பாதிக்கிறோம் பாடுறான்ற திமிரு சுவாமி. நாரதா, தாயே, பேச்சை நிறுத்திட்டு கதையை பார்க்கலாம் வாங்க. நாராயண நாராயண. இடைவெளியும் விட்டாச்சு, கதையில திருப்பமும் வந்தாச்சு, கழகத்துக்கு இப்ப வேலையும் வந்தாச்சு.